கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாகச் செய்யத்தக்க தேவன் யார்? நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் சீகோனை முறியடித்த பின்பு திரும்பி எங்கு போகிற வழியாய் போனார்கள்? பாசானுக்கு போகிற வழியாய். பாசானின் ராஜாவின் பெயர் என்ன? ஓக். பாசானின் ராஜா இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி எந்த இடத்திற்கு வந்தான்? எத்ரேயிக்கு. பாசானின் ராஜா எவர்களோடு இஸ்ரவேலரோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு வந்தான்? தன்னுடைய சகல ஜனங்களோடும். பாசானின் ராஜாவையும் அவனுடைய சகல ஜனங்களையும் கர்த்தர் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேலர் கையில். எஸ்போனிலே குடியிருந்த யாருக்கு செய்தது போல ஓகுக்கும் செய்வாய் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு. ஒருவரும் மீதியாய் இராமற் போகும் மட்டும் இஸ்ரவேலர் யாரை முறியடித்தார்கள்? பாசானின் ராஜாவாகிய ஓகை. பாசானின் ராஜாவாகிய ஓகினிடத்தில் இஸ்ரவேலர்கள் பிடித்து கொள்ளாத எது இல்லை? பட்டணம். பாசானில் இருந்த ஓகின் ராஜ்யமான எத்தனை பட்டணங்களுள்ள தேசம் இருந்தது? 60 பட்டணங்கள். பாசானில் இருந்த ஓகின் ராஜ்யமான 60 பட்டணங்களுள்ள தேசத்தின் பெயர் என்ன? அர்கோப் தேசம். அர்கோப் தேசத்தில் உள்ள பட்டணங்கள் எல்லாம் எவைகளினால் அரணாக்கப்பட்டிருந்தது? உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும். ஓகின் ராஜ்யமான அரணான பட்டணங்கள் எத்தனை? 60. ஓகின் ராஜ்யத்தின் பெயர் என்ன? அர்கோப் தேசம். அரணான பட்டணங்கள் அன்றி எப்படிப்பட்ட அநேக பட்டணங்களும் ஓகின் ராஜ்யத்தில் இருந்தன? மதில் இல்லாத பட்டணங்களும். ஓகின் ராஜ்யத்தில் எல்லா பட்டணங்களிலும் உள்ள யாரையெல்லாம் இஸ்ரவேலர் சங்காரம் பண்ணினார்கள்? புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள். பாசானின் பட்டணங்களில் இருந்து இஸ்ரவேலர் எவைகளை கொள்ளையிட்டார்கள்?
ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும். இஸ்ரவேலர் எது முதல் எது வரையுள்ள தேசத்தை எமோரியருடைய 2 ராஜாக்களிடமிருந்து பிடித்தார்கள்? அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரை. சீதோனியர் எர்மோனை என்னவென்று அழைத்தனர்? சீரியோன். எமோரியர் எர்மோனை எப்படி அழைத்தனர்? சேனீர். பாசானில் இருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் பெயர் என்ன? சல்காயி, எத்ரேயி. சோதனை கேள்வி 1. பாசானின் ராஜா யார்? ஏ ஆகாப், பி ஓக், சி சவுல், டி ஏரோது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீந்திருந்த ராட்சதரில் தப்பியிருந்த ஒருவன் யார்? பாசானின் ராஜாவாகிய ஓக். பாசானின் ராஜாவுடைய கட்டில் எதினால் செய்யப்பட்டிருந்தது? இரும்பு. பாசானின் ராஜாவுடைய கட்டிலின் அளவு என்ன? 9 முழ நீளம், 4 முழ அகலம். பாசானின் ராஜாவுடைய இரும்பினால் செய்த கட்டில் எந்த முழத்தின்படி இருந்தது? மனிதருடைய கை முழத்தின்படி. பாசானின் ராஜாவுடைய இரும்பினால் செய்த கட்டில் எங்கு இருக்கிறது? அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில். ஆரோவேர் எந்த நதி அருகே உள்ளது? அர்னோன் நதி. ஆரோவேர் தொடங்கி கீலேயாத் மலை நாட்டில் பாதியும் அதில் இருக்கிற பட்டணங்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரூபனியருக்கும் காத்தியருக்கும். கீலேயாத்தின் மற்ற பங்கும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு. ராட்சத தேசம் எது? பாசானுக்குள்ளான அர்கோப் சீமை. அர்கோப் சீமை முழுவதையும் கட்டிக்கொண்டவன் யார்? மனாசேயின் குமாரனாகிய யாவீர். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் எவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டான்? கேசூரியர், மாகாத்தியர் எல்லை மட்டும். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கட்டிக்கொண்டு அதற்கு என்ன பெயரிட்டான்? பாசான் அவோத்யாயீர். மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கட்டிக்கொண்டு அதற்கு எதின்படி பாசான் அவோத்யாயீர் என்று பெயரிட்டான்?
தன் நாமத்தின்படி. அர்கோப் சீமைக்கு இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிற பெயர் எது? பாசான் அவோத்யாயீர். மாகீருக்கு கொடுக்கப்பட்ட தேசம் எது? கீலேயாத். அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய ஆற்றின் பெயர் என்ன? யாப்போக்கு ஆறு. சமனான வெளியின் கடல் எது? உப்புக்கடல். உப்புக்கடல் எதற்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிறது? அஸ்தோத் பிஸ்காவுக்கு. யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளி யாருக்கு கொடுக்கப்பட்டது? ரூபனியருக்கும் காத்தியருக்கும். இஸ்ரவேல் புத்திரரான சகோதரருக்கு முன்னே நடந்து போக வேண்டியவர்கள் யார்? யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய எல்லாரும். சோதனை கேள்வி 2. பாசானின் ராஜாவையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்தேன் என்று கர்த்தர் சொன்னார்? ஏ, செழிக்கச் செய்தேன். பி, அக்கினியை பொழிந்தேன். சி, திரும்பி போகச் சொன்னேன். டி, இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னே எப்படி நடந்து போக வேண்டும்? ஆயுத பாணிகளாக. யுத்தம் செய்யத்தக்கவர்களில் யார் மாத்திரம் மோசே கொடுத்த பட்டணங்களில் இருக்க வேண்டும்? அவர்கள் மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள். யுத்தம் செய்யத்தக்கவர்களுக்கு எவைகள் உண்டென்று மோசே அறிந்திருந்தார்? திரளான ஆடு மாடுகள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கிற தேசம் எதற்கு அப்புறத்தில் இருந்தது? யோர்தானுக்கு அப்புறத்தில். கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல உங்கள் டேஷ் இளைப்பாற பண்ணுவார். சகோதரரையும். நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். யார் யாரிடம் கூறியது? மோசே யோசுவாவிடம். தேவனாகிய கர்த்தர் 2 ராஜாக்களுக்கு செய்தவைகளை எல்லாம் யாருடைய கண்கள் கண்டது? யோசுவாவின் கண்கள். தேவனாகிய கர்த்தர் 2 ராஜாக்களுக்கு செய்தவைகளைப் போல யோசுவா போய் சேரும் எவைகளுக்கும் கர்த்தர் செய்வார்? எல்லா ராஜ்யங்களுக்கும். இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர்.
கர்த்தராகிய ஆண்டவர் மோசேக்கு எவைகளை காண்பிக்கத் தொடங்கினார்? தமது மகத்துவத்தையும் தமது வல்லமையுள்ள கரத்தையும். எங்கு கர்த்தராகிய ஆண்டவருடைய கிரியைகளுக்கு ஒப்பாகச் செய்யத்தக்கவர் இல்லை? வானத்திலும் பூமியிலும். வானத்திலும் பூமியிலும் கர்த்தருடைய எவைகளுக்கு ஒப்பாகச் செய்யத்தக்க தேவன் இல்லை? கிரியைகளுக்கும் வல்லமைகளுக்கும். யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தை பார்க்கும்படி உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொண்டவர் யார்? மோசே. யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள எவைகளை பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று மோசே கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டான்? நல்ல தேசத்தையும் நல்ல மலையையும் லீபனோனையும். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் மோசேயிடம். யார் நிமித்தம் கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டு செவி கொடுக்கவில்லை? இஸ்ரவேலர்கள் நிமித்தம். எதின் கொடுமுடியில் ஏறும்படி கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? பிஸ்காவின் கொடுமுடி. பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி கண்களை எங்கு ஏறெடுத்து பார்க்க கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும். பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி எதை பார்க்க கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தை. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தை மோசே எவைகளினாலே பார்க்க வேண்டும்? தன் கண்களினாலே. சோதனை கேள்வி 3. பாசானின் ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தபோது என்ன நடந்தது? ஏ, இஸ்ரவேலர் ஓடிப் போனார்கள். பி, இஸ்ரவேலர் அவர்களை முறியடித்தார்கள். சி, அவர்கள் மேல் கல்மழை பொழிந்தது. டி, இஸ்ரவேலர் அவர்களுக்கு பயந்தார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மோசே எதை கடந்து போவதில்லை என்று கர்த்தர் கூறினார்? யோர்தானை. யாருக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்த கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? யோசுவாவை. யோசுவா யாருக்கு முன்பாக யோர்தானை கடந்து போவான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுக்கும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிடுபவன் யார்? யோசுவா. மோசே யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்த பின்பு எதற்கு எதிரான பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்தனர்?
பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஆமேன்.